ஏய் யாரா நீலகண்டா அப்பா வராரு. அவன் கோவக்காரமா பிள்ளை அடிச்சு போடுவாமா. கார்த்திகா இப்படி வா நில்லு. நான் கிட்ட உட்காரவா? சரி. டேய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா? மரமாட்டியாடா நீ? இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்ல எனக்கு எவனா மூணாவது மனுஷன் சொல்லித்தான் எனக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் இல்ல செத்தா போயிட்டோம். இப்ப என்னதான் சொல்ல வர? ஒண்ணு கேட்டு வர தெரியுது, தண்ணிய போட்டு தகராறு பண்ண தெரியுது, பிரச்சனைன்னா சொல்ல தெரியாதா? பெரிய கௌரவம் படிச்சவங்க யாரா அந்த ஏழரை முக? அவனுக்கு மட்டும் தான் ஏழரை இழுக்க தெரியுமா? நான் அவனுக்கு மேலே இழுப்பேன். நீலகண்டா அவன் முழுசா நினைஞ்சவன். 50 ரூபாய் கொடுத்து அம்மனமா நடந்தா நடப்பான். சேத்துல பொருள்ற பண்ணியோட சண்டை போட்டா நமக்கு தானே நாத்தம். அதுக்காக அவன் எது செஞ்சாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அவனா நாமளான்னு பாத்துடலாமா? டேய் வாடா. என்னையா அடிச்சுட்டான்டா? உன்னத்தாண்டா. அவனையும் வர சொல்லு. ஏண்டா என்னையா ஒன்னையான்னு கேட்டு அதுக்கு போய் ஏன் அடிச்சு அவர் என்னைய கூப்பிட மாட்டாராமா? பெரிய கௌரவம் பிடிச்சவங்க. லூசு குடும்பங்கிறது சரியா இருக்கே. டேய் பாண்டியா, எங்கடா இருக்க? ஒரு முக்கியமான விஷயமா கொடிக்குளம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீ கோயிலே இரு. கிளவி செத்து ஒரு வாரம் தானே ஆகுது. நான் சாணியில் உள்ள ஈரம் கூட காயலனே. அப்பப்ப ஐயங்காலம் சொல்லிட்டு தெரியும். இந்த இவனி நான் தான் பாத்துக்கிறேன். என்ன பங்கு பண்றது? இருந்த ஒரு ஆதாரமும் போச்சு. எல்லாம் உரிவுங்க. டேய் வாடா நீரண்டா வா. இனிமே கோர்ட்டுக்கு போறதுக்குலாம் நேரம் இல்ல. வா பெரியப்பாட்ட பேசலாம். நீதான் வக்கீலாச்சா, கோர்ட்ல பாத்துக்கிற வேண்டியதானே? கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஊர் பஞ்சாயத்துல பேசி முடிச்சுக்கலான்னு ஒரு வழி இருக்குல்லப்பா. அதுவும் இல்லாம இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இழுத்துக்கிட்டே தான் போகும். முடிவுக்கு வர 10-15 வருஷம் ஆகும். நம்ம ஊர் பஞ்சாயத்துல 8 நாட்டு பூசாரி முன்னாடி எழுதி வாங்கி விட்டோம்னா அவன் கோர்ட்டுக்கே போக முடியாதுல்ல. ஆமா, இந்த பாண்டி கோயில் பஞ்சாயத்துல மாட்டாக்கலத்துல லந்த கொடுத்து நீங்க தானே? ஆமாண்ணே. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண முடியாது. வேறும்டா உசுலம்பட்டி போங்க, அவங்க தான் உங்க லாயக்கு. உசிலம்பட்டிக்காரங்க யாரையும் தெரியாதுண்ணே. அங்கெல்லாம் போனா எப்படின்னு தெரியல. நீங்களே பார்த்து முடிச்சு முடியாதுப்பா, பஞ்சாயத்து பண்ண முடியாது. ஏய் ஏன் முடியாதுங்கிற? பாண்டி கோயில மாட்டை ஊத்து விட்ட மாதிரி இங்க புளிய ஊத்து விட்டுறாங்களா? நம்ம ஊர்ல எவனும் எதுவும் பண்ணவும் முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. இங்க பாருங்கப்பா, ஊர்ல மாசி திருவிழா நடக்குது. 3ஆம் நாள் திருவிழா முடிஞ்ச உடனே உங்க பஞ்சாயத்தை வச்சுக்கிருவான். இப்ப கிளம்புங்க. ஏப்பா, பஞ்சாயத்துல ஜெயிக்கிறவன் செல்லங்கர் முடுக்க நிஜவிய என்ன செய்யணும்னு சொல்லுங்கயா, சிறப்பா செஞ்சிருவோம். கிளம்புங்க. பரம்பரைப்பா. அந்த 7.5 முக்கனுக்கு போன போடுறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி பஞ்சாயத்துக்கு நம்ம ஊருக்கே வந்துட்டாங்களா? ஏய் அண்ணே, பஞ்சாயத்து நம்ம ஊர் செல்லம்படிக்கே வந்துருச்சு. நாம தான் ஜெயிக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. 8 நாட்டு பூசாரிங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க. உண்மை நேர்மை இருக்கிற பக்கம் தான் நிப்பாங்க. நாம தான் ஜெயிப்போம். சரியா? நான் வரேன். கார்த்திகா, கார்த்திகா வா போலாம். அண்ணே புள்ள காலையில இருந்து சரியாவே சாப்பிடல. சாப்பிட்டு வச்சு அனுப்புறேனே. 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர. சரி. கார்த்திகா உள்ள போ. இடுப்புல எறும்பே பிடிச்சிட்டேன். இப்ப வந்து தடுக்கிறாரு அம்மா. ரஜினி முருகா, சைட் ஸ்டாண்ட் எடுத்து வண்டி ஓட்டுமாப்ல. தும்பி பறந்ததுன்னா ஐயங்கால வாங்க, சத்தியம் பண்ணுங்க. நான் உண்மையை தான் பேசுவேன். மூக்கா நீ வாப்பா, சத்தியம் பண்ண. செல்லங்கருப்பா, போய் பேசினா என்ன உச்சமாக்கி. என்னப்பா பாடராஜ, என்ன கூட்டம், என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? அது பூசாரி, மதுரை கோரிப்பாளையம் ஐயங்கால அவங்க மதுரையில பெரிய வீடு, சொத்து வத்து, மகன் பேரன் பேத்தின்னு நல்ல செல்வாக்கா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல நானும் ஒரு பேரன் தான். அந்த சொத்துல எனக்கும் பங்கு வேணும்னு மூக்க நிக்கிறேன்.
பாண்டி கோயில வச்சு பேசின பஞ்சாயத்து ஒண்ணும் ஒத்துப்பட்டு வரல. இப்ப நம்ம ஊர் செல்லம்பட்டிக்கு வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஏப்பா மூக்கா பேரன் வர்ற என்னப்பா நீ ஆதாரம் வச்சிருக்க? நான் தான் ஆதாரம். ஐயா, எங்க அப்பத்தாளுக்கு ஒரு முறைப்படி தாலி கட்டி இருந்தா ஏதாவது ஆதாரத்தை கொண்டு வந்திருப்பேன். முறை இல்லாம பிறந்தவன் நானு. ஆதாரத்துக்கு எங்க போவேன்? 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பனை பெத்து போட்டு போய் சேர்ந்துட்டா கொடிக்குளம் பேச்சு. மூக்கா ஒரு நிமிஷம். கொடிக்குளம் பேச்சு சேர்த்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு? 50 வருஷம் ஆச்சு. என்னென்ன உன்ன விவரமான ஆள் நினைச்சேன், சொதப்பிட்டு என்ன? கொடிக்குளம் பேச்சு சேர்த்து 9 நாள் தான் ஆச்சு. முந்தா நாள் தான் போய் பாத்துட்டு வரோம். ஐயா, கொடிக்குளம் பேச்சுக்கு பேரெல்லாம் யாரும் கிடையாது. ஒரே ஒரு மகன் தான். அவரு மனநலம் பாதிக்கப்பட்டவரு. ஆரம்பத்துல இருந்து பூரா போய். ஆமா, கொடிக்குளத்துக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணன் கேட்டு போறது இல்லையா? ஏன்? எந்த கொடிக்குளத்துக்கு போன? உசிலம்பட்டிக்கு பக்கத்துல இருக்க கொடிக்குளம் தான். நான் சொல்றது மேலூர் கொடிக்குளம். மாத்திட்டான்டா. ஐயா, எங்க தாத்தா சின்ன வயசுல பிரமாதமா கம்பு சுத்துவாரு. அவர் கம்பு எடுத்து சுத்துனா தோத்ததா சரித்திரமே கிடையாது. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. எம்ஜிஆர் கூட தான் நல்லா கம்பு சுத்துவாரு. அப்ப அவரு உங்க தாத்தாம்பியா? நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும்டா. அதனாலதான் சின்ன வயசுல எங்க தாத்தாவோட கம்பு சுத்தின 2 பேர்த்த கூட்டு வந்திருக்கேன். அவங்ககிட்ட கேளுங்க. ஏய், பெருசுகளை கூட்டு வாடா. ஏன் தாத்தா, உனக்கு கம்பு சுத்த தெரியுமா என்ன? வீடு டவுட் தான் பங்கு. அப்ப என் அமௌண்ட்? வீடே டவுட். பங்கு கொண்டு வா. ஏய், சேர போடுறா. சொல்லு. ஐயங்கள நல்லா இருக்கியா? இனி அடையாளம் தெரியுதா? நீங்க யாருன்னு மட்டும் பண்ணல என்ன? இதுக்கு தான் அப்பவே நான் படிச்சு சொன்னேன். வெள்ளாட்டங்கரியா சாப்பிடாத, வல்லாரக்கரையும் சேர்த்து சாப்பிடு, அப்பதான் யாபக சக்தியா வரும்னு சொன்னேன். கொட்டையா போய் எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் மறந்துட்டேன். எம்ஜிஆர் படம் ஓடி ஓடி நான் பார்த்தேன். அதெல்லாம் கரெக்ட். நீங்க யாரு? எந்த ஊரு? ஐயங்கள என்னவா யாருன்னு கேக்குற? இத்தனை வருஷமா நீ எப்படி இருந்தே எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாதியா? எல்லாம் இந்த மூக்கையும் சொல்லுதான் தெரியும். கொடிக்குளம் பேச்சு நீ வச்சிருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? தப்பா இருக்கே. அவன் பேரன்தான் இவன். பாரு ரஜினி முருகா, தாத்தா, இவங்க யாருன்னே எனக்கு தெரியல. ஆனா குறுக்க சால் ஓட்டுறாங்க. இவங்க யார் என்னன்னு பாரு. யோ சியா, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. ஆமா பங்கு, வாய்ஸே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதை விட இந்த நான்சிங்ல போற ஆஹா இதையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அவனியாபுரம் அம்மன் கோவில் திருவிழா, அரிச்சந்திர நாடகம். ஹரிச்சந்திர மகாராஜா, நீ ஃப்ரெண்ட்ஸாப்பா? ஐயோ, உங்க நாடகத்தெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம். என்ன அந்த கிளைமாக்ஸ்ல நீ பேசுற பேச்சும் 8 கட்டையில பாடும்போது அந்த கீத்து கொட்டையே கிளியுமே. கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க, வண்டி ஸ்டார்ட் ஆயி. சுடலையை காக்க கனிவு கொண்டே கீழே சால்றா. நாடகத்தை நினைச்சியா? போயா போயா. இதுக்கு தாண்டா அன்னைக்கே பஞ்சாயத்து பண்ண மாட்டேன்டா. கடைசியில உங்க புத்திய காமிச்சிட்டீங்களா? யாரு புத்திய காமிச்சது? ஐயா, நாடகக்காரங்களை கூட்டு வந்து பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. மொத்த பஞ்சாயத்தை குழப்பிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளு. குழப்பறா? நானா? சாட்சியா வந்தவங்களை குழப்பம் பண்ணி ஓட விட்டது நீங்க 2 பேர் தான்டா. ஏன் நாடகத்தில் நடிக்கிற வந்து சாட்சி சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த ஊர்க்காரங்க எல்லாத்தையும் பார்த்து ஒண்ணு கேக்குறேன். நான் இந்த ஊர்க்காரன் தானே. என்ன நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல? எங்க அப்பனை பாத்திருக்கீங்கல்ல? எங்க அப்பத்தால யாராவது பாத்திருக்கீங்களா? எங்க தாத்தல இருக்கா தெரியுமாயா? நானும் எங்க அப்பனும் எனக்கு 10 வயசா இருக்கும்போது பஞ்சமலைக்கு வந்தோம்யா அந்த ஊருக்கு. சாதி சனம் இல்லாம ஒட்டு உறவு இல்லாம அனாதையா கிடந்தோம்யா. இது யாரா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப இவர்தான் என் தாத்தா தேடி கண்டுபிடிச்சு போனா மொத்த குடும்பத்தை கழுத்தை பிடிச்சு வெளியே தானே எங்கேயா போவேன்? நான் என்ன சொத்துலையா போக சொந்தத்துல கேட்கிறேன். சம நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறையா? நான் என் சொந்தத்தோட சேரணுமா இல்ல அனாதை பேராவே அலையணுமா? நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. காவூரா அனாதையாவே கிடந்து போயிடுறையா?